ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் நம்பர் தோசை 50. இன்றைக்கி தோசை இப்போ 50 தோசை அக்கா செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி 49 செஞ்சுருக்கேன். இன்றைக்கி 50th தோசை. என்ன தோசை செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து இந்த சோளம் வந்து வெள்ளை சோளம்பா, இது வந்து நாட்டு சோளம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் இன்றைக்கி அக்கா தோசை செய்ய போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் வெள்ளை சோளம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போடுறேன். இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக போடுறேன் அக்கா. இது வந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, கல் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக சுற்றிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கோங்க, போதும். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவு அக்கா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவு அரைச்சா போதும். இனிமேல் இதை அப்படியே நம்ம மாவில் தான் கலக்கணும். அக்கா ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சோம்ல, அது விழுது எல்லாத்தையும் இதில் வலிச்சு போட்டுருலாம். இப்போ நம்ம அரைச்ச சோள மாவு பேஸ்ட்டை நம்ம தோசை மாவில் போட்டேன். அக்கா ஒரு கரண்டி தோசை மாவில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்மளுக்கு தோசை மாவில் சால்ட் இருக்கும், அதனால் இதுக்கு 1/4 ஸ்பூன் தான் சால்ட்டு போட்டு அக்கா அரைச்சிருக்கிறேன். இது நல்லா டேஸ்டியாக. இப்போ இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம். அக்கா இப்போ ஒரு தோசைக்கல் அக்கா அடுப்பில் வச்சுருக்கிறேன். அக்கா தோசைக்கல்லுக்கு எண்ணெய்லாம் தடவ மாட்டேன், அதுக்கப்புறம் தான் எண்ணெய் தடவேன். ஃபஸ்ட்டு தோசை மாவு, இந்த அக்கா மாவு தோசை பதத்துக்கு மாவு அக்கா கரைச்சி வச்சுட்டேன். இந்த சோள மாவு தோசை ஊற்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி. நம்ம தோசை மாவில் கலக்கிறதுனால அது வந்து தனியாக சோள தோசை வந்து தனியாக வித்தியாசமாக தெரியவே தெரியாது. நம்ம சோளம் அரைச்சி போட்டிருக்கிறது எவ்வளோ தூரம் இழுக்கணுமோ இழுத்து விட்டுக்கோங்க. அக்கா இப்போ தான் ஆயில் ஊற்ற போகிறேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா கீ போட்டு கூட செஞ்சு கொடுங்க. அக்கா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன். அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த சோள மாவு தோசை அப்படி புஷ்ஷுன்னு எலும்புது பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும்பா. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி போட்டுடலாம். இப்போ ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். அக்கா வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக, நான் கலக்கின அளவு 3 தோசைக்கு உள்ள அளவுப்பா. அந்த சோளம், அந்த மிளகா வத்தல், சோளம், வெங்காயம்லாம் 3 தோசைக்கு உள்ள அளவு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், தோசை எடுத்துடலாம். அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப 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 டேஸ்டியான இந்த சோளம் தோசை, சோள மாவு தோசையான்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் நம்ம தோசை மாவில் ஊற்றி கொடுங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும்பா. மொறுன்னு இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ நார் சத்து நிறைஞ்சதுப்பா. நம்ம ஸ்வீட் கார்ன்லாம் அவ்வளோவா இது கிடையாது. இது நாட்டு சோளம், இந்த வெள்ளை சோளம், நாட்டு சோளம் வாங்கி நீங்கள் மாவுலையோ இல்லைன்னா அதை புட்டு செஞ்சோ நம்ம கூழு காய்ச்சோ கொடுங்க. ரொம்ப ரொம்ப சத்து. குழந்தைங்களுக்கு நல்ல நார் சத்து இருக்குது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும். இந்த தோசை செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்காய் சட்னி இதுக்கு வந்து காம்போ வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். 2 மினிட்டில் செஞ்சிடலாம் சோள மாவு தோசை. தேங்க்யூப்பா.